எல்லார் வீட்லையும் ஐபிஎல் பார்க்க தொடங்கியிருப்பீங்க. ஏகப்பட்ட புது ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் என்னென்ன ரூல்ஸ்லாம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போமா? இப்போ ஐபிஎல் நடக்க போகுது. இப்போ ஐபிஎல் ஆல்ரெடி நிறைய பிளேயர்ஸு திருப்பி அதே விளாட்ற மாதிரி இருக்குது. இல்லை ரீட்டைன் அந்த மாதிரி கான்செப்ட் எதுவும் இல்லாமல் இப்போ ஒரு பிளேயர்னால் அந்த பிளேயர் அந்த பிராண்டோட ஃபேஸ் ஆகிடுறாங்க. கோலினா ஆர்சிபி மட்டும்தான், டோனினா சிஎஸ்கே மட்டும்தான் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் எல்லா டீமும் எல்லா பிளேயர்ஸும் மாற்றி ஸ்வைப் பண்ணி விளாட்ற மாதிரி இருந்தால் ஈவன் மோர் பெட்ரு, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணலாம். அது நல்லாயிருக்கும். அந்த திருப்பி அந்த ரீட்டைனு அந்த மாதிரி கார்டு எதுவும் இல்லாமல் எல்லா பிளேயர்ஸும் ஸ்வைப் பண்ணி விளாட்னா எல்லா பிளேயர்ஸும் இன்னும் கொஞ்சம் ஒத்துமையாக இருப்பாங்க. ஐபிஎல் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பார்ப்பேன். கிரிக்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஐபிஎல் மேட்ச் வருது, ஐபிஎல் மேட்ச்சுக்காண்டி இருக்கேன். அதில் எனக்கு வந்து இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸ் எனக்கு வந்து அதில் பிடிக்கலை. ஏன்னா சிங்கிள் பிளேயர் ஆடப்போது பவுலர்னால் பவுலருக்குள்ளே வேலை பார்ப்பாங்க, பேட்டர்ஸ்னால் பேட்டர்ஸ்குள்ளே பார்ப்பாங்க. ஆனால் இவங்க அடிஷ்னலாக ஒரு பிளேயர் இறக்க போது வந்து சுவாரஸ்யமாகவே இல்லை, இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸ் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் டைம் இந்த டைம் மாற்றினாங்கன்னா அது சூப்பராக இருக்கும் ஐபிஎல் மேட்ச். ஐபிஎல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். என்னோடய ஃபேவரட் டீம் வந்து சென்னை தான். ஸோ நாளைக்கு தலையோட தரிசனத்தை பார்க்கலான் இருக்கிறோம், எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். டிஆர்எஸ் வந்து 2 தான் இருக்குது. ஸோ அது ஒரு இன்னொரு 1 இல்லை 2 கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஏற்கனவே 6 ஓவர் பவர் பிளே போட்டிருக்காங்க. அதில் இப்போ 8 ஓவரை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா டீமோட ஸ்கோர் வந்து இன்னும் அதிகமாக அடிக்கிறதுக்கு, ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஆனால் வேறு இம்பேக்ட் பிளேயர்ஸு இன்னொருத்தரும் அடிஷ்னலாக 2 இம்பேக்ட் பிளேயர் கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஸோ எவ்ரி இயர் ஆக்ஷன் நடத்துகிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி வந்து மெகா ஆக்ஷன் நடத்தினா நல்லாயிருக்கும். 5 இயர்ஸ் ஒன்ஸ் நடத்துகிற மெகா ஆக்ஷன் வந்து எவ்ரி இயர் ஒன்ஸ் நடத்தினா நல்லாயிருக்கும். டோனி மாதிரி பிளேயர்ஸ்லாம் ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி எல்லா டீமுக்கும் எல்லாருமே வந்து யார் வேணால் போகலாம் அப்படின்னு மாற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேறு வந்து என்னென்னா இப்போ ஓவர்ஸ் இந்த 20 சொல்லியிருக்காங்க, அது கொஞ்சம் 25 அந்த மாதிரி கொண்டு வந்தால் கூட நல்லாயிருக்கும். ஏன்னா 20 ஓவர் சீக்கிரம் முடிஞ்சிருது, 25 கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாட் பாலுக்கும் 1000 மரக்கன்று நடப்படுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இந்த வருஷம் ஒரு 1500 நடப்பட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். வேறு டிக்கெட் ப்ரைஸ்லாம் கம்மி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். சாதாரண மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிக்கெட் கம்மி பண்ணால் நிறைய பேர் வந்து இன்னும் என்ஜாய்மெண்ட்டாக நல்லா பார்ப்பாங்க. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணால் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிக்கெட் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் சாதாரண மக்கள் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. அதனால் அவங்களால வந்து பார்க்க முடியல. ஸோ அது கொஞ்சம் கம்மி பண்ணால் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணலாம். அதனால் அது கொஞ்சம் இது பண்ண மாதிரி கேட்டுக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தோம்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா ஓவர் குறைச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தோணுது. 15 ஓவர் குறைச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்புறம் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, புது பிளேயர் நிறைய பேர் இருக்காங்க, பழைய பேர் தான் விளாண்டுருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்து புது பிளேயர் விளாட வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பழைய ரூல்ஸ் இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் ஓவர் ரைட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இம்பேக்ட் பிளேயர் வந்து அது பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராகவும் இருக்குது, பவுலருக்கு ஃபேவராகவும் இருக்குது. 11ஸில் இருக்கவங்களுக்கு சான்ஸ் கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் இம்பேக்ட் பிளேயரை எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த 3 பால் ரூல் வந்து கொஞ்சம் இந்த இடம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, பார்ப்போம். அதுக்காண்டி அதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். ஐபிஎல் வந்து இப்போ போய் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் ஃபாரின் பேர்லாம் 4 பேர் தான் சொல்லியிருக்காங்க. 5வது ஆளாக கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும் ஐபிஎல். அந்த மாதிரி 2 பேர்த்துக்கு ஈக்குவலாகவே கொடுத்து அந்த மாதிரி போடலாம். அதே மாதிரி கேப்டன்ஸ்லாம் இந்தியன் கேப்டன்ஸை போட்டிருக்காங்க. அது மாதிரி ஃபாரின் கேப்டன் போட்டாலும் அவங்க கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசுகிறது இதெல்லாம் வச்சு நம்ம அந்த ஐடியாவை எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ஐபிஎல் எப்படின்னா வேர்ல்டு கப் ஈக்குவலாக ஃபேமஸ் ஆகுது. அதுக்கு வந்து ஆடியன்ஸும் நிறையா பேர் வராங்க. இப்போ வந்து ஐபிஎல்லில் வந்து பியூராக வந்து பேட்ஸ்மேனுக்கு வந்து ஃபேவராக இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு பவுலர் வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து பவுலிங் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஒரு 2 பவுலர் இல்லை 3 பவுலர் தான் வந்து நல்லா போடுறாங்க, மற்ற பவுலர் வந்து ரொம்ப அடி வாங்கிறாங்க. இப்போ அதனால தான் ஸ்கோர் வந்து 230 300 வரைக்கும் போகுது. அதுக்கு வந்து என்னென்ன பண்ணலாம், அந்த நல்லா போடுற பவுலருக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு ஓவர் கொடுத்துடலாம். இப்போ 4 ஓவர் தான் போட முடியும், அதான் வந்து ரூல்ஸு. ஸோ ஒரு 2 பவுலருக்கு மட்டும் ஒரு 5 ஓவராக கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவலாக இருக்கும் 2 பேர்த்துக்கும். பேட்ஸ்மேனுக்கும் பவுலருக்கும் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதனால் வந்து எப்படி பழைய ஐபிஎல் எப்படி இருந்துச்சோ ஒரு 120நாலேயே அதை வந்து சேஸ் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த ஆப்போனண்ட்டு. அந்த மாதிரி கேமை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தா 300 215 போகிறத பார்த்தா T20 மாதிரியே இல்லை. ஸோ ஐபிஎல் பார்க்க வந்து
கொஞ்சம் ஆர்வத்தோடு இருக்கும். இப்போ எல்லா மேட்சும் ஹை ஸ்கோரிங்காக இருக்குது. ஒரு சில மேட்ச் மட்டும் 100க்கு 5 விக்கெட் இருக்குது. அப்போது மட்டும் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனை ஒரு பேட்ஸ்மேனை மட்டும் ஒரு கடைசி 3 ஓவருக்கு மட்டும் இறக்கி ஆடினா நல்லாயிருக்கும். ரீஎன்ட்ரி கொடுத்தா நல்லாயிருக்கும். எனக்கு வந்து சிஎஸ்கே டீம் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை மட்டும்தான் நான் விரும்பி பார்ப்பேன். அவன் எங்கான பிளேயர்ஸ் எல்லாம் கொண்டு வரணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல, அந்த மாதிரி தான் நல்லா. இப்போ வந்துட்டு நிறைய வெளிநாட்டில் இருக்கிறவங்க தான் வந்துட்டு விளையாடுறாங்க. அது இல்லாமல் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். இம்பேக்ட் பிளேயர் ரூல்ஸை கேன்சல் பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்க வந்து சுவாரஸ்யத்தையே மேட்சோட போக்கையே மாற்றுறாங்க. அதனால் அதை மட்டும் கேன்சல் பண்ணலாம். ஐபிஎல் மேட்ச் எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷமாக நடக்குது. சந்தோஷம், ஹாப்பி. என்ன நாடு இருக்கிற நிலமையில், மக்கள் இருக்கிற அளப்பரியில் எல்லாம் கடினமான ஓட்டம், வேகம், அதில் நல்லாயிருக்கு. ஓகே, இது ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரு. ஒரு 20 ஓவராக இருக்கிறத ஒரு 5 ஓவராக இருந்ததுன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ மக்கள் ஆர்வமாக பார்ப்பாங்க. அப்புறம் பந்து வீச்சாளர் வேகமாக குயிக்காக இது பண்ணுவாங்க. அதே மாதிரி பேட்ஸ்மேனும் விறுவிறுப்பாக ஆடுவாங்க. இவங்களும் டைமு கொஞ்சம் மீதியாகும். பெட்டராக தோணும் ஒரு 5 ஓவராக இருந்தால். மற்றபடி எல்லாம் ஓகே. ஒரு 5 ஓவர் எக்ஸ்ட்ரா வச்சா நல்லா இருக்கும் சார். தலையை ரொம்ப பார்க்க முடியல சார். ஆனால் அந்த மேட்ச் முடிய போகுது, தலையோட மேட்ச் முடிய போகுது சொல்கிறாங்க. அதனால ஒரு 5 ஓவர் எக்ஸ்ட்ரா வச்சா நல்லா இருக்கும் சார். ஐபிஎல் மேட்ச் இன்றைக்கி ஆரம்பிக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இருந்த போதில் வந்து இப்போ சென்னையில் நடக்கக்கூடிய அந்த மேட்ச் எல்லாம் வந்து நேரடியாக நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு அங்கே போகல. எல்லாம் ஆன்லைன்லேயே டிக்கெட்லாம் இஷ்யூ ஆகுதுங்கிறாங்க. அதை வந்து நேர்முகமாக வந்து மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி செஞ்சாங்கன்னா உண்மையான ரசிகர்கள் உள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதான் ஜடேஜாவை கேப்டன் ஆக்கிட்டா நல்லாயிருக்கும். டிக்கெட்டோட விலை வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது கொஞ்சம் கம்மி பண்ணாங்க நல்லாயிருக்கும். நான் காலேஜ் ஸ்கூலு எல்லாமே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த டைம் இல்லாமல் இல்லை இதுக்கு முன்னாடி இல்லை இதுக்கு அப்புறம் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் ஐபிஎலுக்கு. இன்றைக்கி வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. எல்லோரும் வந்து ஸ்டேடியம் போய் மேட்ச் பார்க்கணும். அதனால் வந்து டிக்கெட்டோட விலையை வந்து கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும்.